ஹலோ கைஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு தான் இருக்குது. சீரியஸாக சிம்போ நான் சொன்ன மாதிரி ஏன்டா அப்படி புலம்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் தான் கைஸ். நாளை கட்டணும், நாளை கழிச்சு கட்டணும், அடுத்து ஒரு வாரம் கழிச்சு கட்டணும். முடியலை கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. எவ்வளோடா வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா 40,000 வச்சுருக்கேன் கைஸ். நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு மேலே வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. பட் நான்லாம் வேலைக்கே போகல கைஸ். ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் கைஸ் போய்கிட்டு இருக்கேன். அதுலேயே 500 கொடுப்பாங்க, சில நேரத்தில் அது கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலும் நம்ம அந்த 500 வச்சு எப்படி கட்ட முடியும் சொல்லுங்கள். இப்போ கூட நான் வெளியே தான் போயிட்டு வந்தேன். வெளியவே ஆக்சுவலாக வீடியோ பண்ணியிருப்பேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்தீங்களா, மாடியிலேருந்து மொட்டை மாடிலேருந்து வீடியோ குவாலிட்டி கம்மியாக தானே இருந்துச்சு. அப்படி தானே இருந்துச்சு. லைட்டிங் எதுவும் சரி இருக்காது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து டம்முன்னு கேட்டுக்கு இருந்துச்சு, நாய்ஸ் ஓவராக. அதனால தான் சரி நம்ம வந்து நான் அப்படியே ட்ரை பண்ணேன். பட் அந்த வீடியோ ஒர்க் ஆகலை. சரி ஓகே, நம்ம ரூம்லேயே போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூமுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கைஸ். எதுக்கு போனேன்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்ட்டு காசு வாங்க தான் கைஸ் போனேன். அவன் இல்லைடா என்கிட்ட கம்மியாக இருக்குடா, காசு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டான். இல்லைடா நான் உனக்கு தந்துடுறேன்டா, குட்றா நாளைக்கு கட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைடா நீ எப்படா தர முடியும், நீ வந்து வேலைக்கு போகல, நீ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போய்கிட்டு எப்படா அதை கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டேன். வர போல் அப்படியே யோசிச்சுட்டே வந்தேன், பேசாமல் நாளைக்கு ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. வேலைக்கு 5 மாதம் போயிட்டு அந்த கடனை அடைச்சிட்டு மிச்சம் பேலன்ஸ் காசை வச்சு நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு ஃபிலிம் மேக்கிங் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே அப்போ நம்மளே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், நம்மளே நடிக்கலாம், மற்றவங்களையும் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். அதான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். யார்கிட்ட சொல்கிறது, அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் கைஸ், எனக்கு அது போதும். எல்லோரும் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இங்கே ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. சீரியஸாக எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்டு தான் சீரியஸாக. அதனால் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்போம். நேற்று சொல்லியிருந்தாங்க, சாரிங்க நான் அவங்க பேர் நினச்சி சொன்னேன், விஜயான்ட்டு. அவங்க பேர் கிருஷ்ணா. நல்லா சொல்லியிருந்தீங்க, தேங்க்ஸுங்க. உங்கள் மாதிரி நீங்களும் வீடியோ போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே கேமரா முன்னாடி பேசுகிறேன், எனக்குன்னா பேசவே வராதுங்க, ஏதோ பேசுகிறேன். அதுவும் நீங்கள் என்ன தோணுதோ அதை பேசுங்க, தப்போ கரெக்டோ. ஆனால் நான் ஸ்கிரிப்டுன்னா எழுதலைங்க, இதுதான் பேச போகிறேன்ட்டு. நான் என்ன மனசில் என்ன தோணுதோ அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். தப்பாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க, சாரிங்க. சீரியஸாக நான் ஸ்கிரிப்ட் எழுதி இதுதான் அப்படி பேசணும்னு நான் பேசலை. இங்கே என்ன தோணுதோ அதான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதுதான் பேசுவேன். ஸ்கிரிப்ட் இல்லைன்னா நான் பேசவே இல்லை சத்தியமாக. சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், நம்ம ஒரு வாட்டி ஜெயிப்போம் கண்டிப்பாக நம்ம எல்லாம். நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை.